வெல்கம் டு ஸ்பைசி குக்கிங் சேனல். இனிமே என்ன செய்ய போறோம்னா செட்டிநாட்டு மசாலா மீன் ஃப்ரை தான் செய்ய போறோம். அதுக்கான பொருளாக பார்க்கலாமா வாங்க. கையளவுக்கு சின்ன வெங்காயம், 10-15 பூண்டு, இஞ்சி ஒரு 10-15 ஒரு இஞ்சி, ஓகே, இஞ்சி, மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கடுகு, மிளகு 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன். நான் மீன் கழுவி நான் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம எப்படி இது ஈஸியாக நம்ம செட்டிநாட்டு மீன் ஃப்ரை எப்படி செய்யணும் வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரை அரைச்சி இப்போ ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிப்போம். இப்போ கை அளவுக்கு இப்போ சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு இஞ்சி, 10-15 பூண்டு. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டோம். இப்போ இன்னொன்று பேஸ்ட் அரைக்கலாம். நம்ம இதெல்லாம் தட்டி போட்டுக்கலாம். இப்போ நம்ம சீரகம் மிளகு எடுத்தோம் இல்லையா, அதை உள்ளே சேர்த்து அதை நல்லா பவுடர் ஆக்கிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னா செட்டிநாட்டு ஸ்டைலில் ஒரு மீன் வறுவல் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்டேங்க, நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடல் மீன் இருக்கு இல்லையா, அது கடல் மீன் ஒரு 1/2 கிலோ மீன் எடுத்துருக்கேங்க. நான் வறுக்கிறதுக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம அதுக்கு தேவையான மசாலாஸ் ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு பிளேட் எடுத்துருக்கேங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்து அந்த மசாலாஸை நல்லாவே கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம். இதுக்கு ஒரு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணணும். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காமல் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம அந்த மசாலாஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடரோடு உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ நம்ம அந்த மசாலாஸோட ஒரு இடிக்கல்லில் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையுமே கொரன்னு நல்லா இடித்து அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க எல்லா மீனையுமே ஒன்றா சேர்த்து மசாலாஸை நல்லா கலந்து கொடுங்க. எல்லா மீன்லேயுமே மசாலாஸ் நல்லாவே கோட்டாகணும். ஃபுல்லாக நல்லா கோட்டாக்கி கரெக்டாக அந்த மசாலாஸில் மீன் ஒரு 10 நிமிஷம் ஊறணுங்க. 10 நிமிஷம் ஊறுனுச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ எனக்கு 10 நிமிஷம் நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துருக்கோம். தேவையான அளவு ஆயில் உள்ளே சேர்த்துட்டு ஒரு 5-6 கத்து கருவேப்பிலை உள்ளே சேர்த்துட்டு அதை நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம மசாலாஸில் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மீன், அது எல்லாத்தையும் ஒன்றா உள்ளே சேர்த்துருவோங்க. ஒன்றா உள்ளே சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மசாலாஸ் அடி பிடிக்காமல் இருக்கும். நமக்கு மீன் கீழே நல்லாவே குக்காகி வரும். உங்களுக்கு மீன் 2 பக்கமுமே ஈவனாக குக்காகி வந்தால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம மீன் எல்லாத்தையுமே 1 பை 1 உள்ளே சேர்த்தாச்சு. கரெக்டாக எனக்கு 5 நிமிஷம் ஆணுச்சு கீழ்ப்பாக்கம் வேகிறதுக்கு. 5 நிமிஷம் கழித்து நம்ம மீனை உடையாமல் அழகாக மெதுவாக பெரட்டி விடுவோம். மீனை பெரட்டி விடையிலே உங்களுக்கு கோல்டன் கலரில் அந்த மசாலாஸ்லாம் தெரியும். உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும். எனக்கு அந்த கோல்டன் கலரில் அந்த மசாலாஸ் ஆகையிலே நல்ல ஒரு விதமான வாசனை சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம கரண்டி வச்சு நல்லா மெதுவாக அவங்க பெரட்டி விட்டுக்குருவோம். இப்போ நம்ம 2 சைடுமே எனக்கு குக் ஆகிறதுக்கு கரெக்டாக 7 மினிட்ஸ் ஆனிச்சு. 2 சைடுமே இந்த மாதிரி கோல்டன் கலரில் ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னாவே நமக்கு சூடான சுவையான செட்டிநாட்டு மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். எல்லா சாப்பாடு கூடயும் பேர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே. இப்போ ஒரு சூடான சுவையான செட்டிநாட்டு மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வேற லெவல். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இன்னைக்கு எங்கள் வீட்டில் மீன் குழம்பு அருமையாக இருக்குது. நீங்களும் சாப்பிட வாங்க. மீன் வறுவல், மீன் ஆணம், மாங்காய் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. ஆஹா, அருமையாக இருக்குது. மீன் வறுவல், மீன் குழம்பு சூப்பராக இருக்குது.
இதே மாதிரி வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய்.